அரசன் தான் சொல்லணுமா, நீங்க சொன்னாலும் நான் கேட்பேனேங்கிறான். அப்படிப்பட்ட ராவணா மன்னவன் பணியன்று ஆகில் நும்பணி மறுப்பனோ எல் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. மன்னவன் பணியன்று, மன்னவன் பணின்னு சொல்றேளே, அரசன் சொன்னான்னு சொல்றேளே, நும்பணி மறுப்பனோ, நீங்க சொன்னா நான் மறுத்துடுவேன், அம்மா நீங்க சொன்னா கூட நான் கேட்பேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி சொல்றான். கம்பனுடைய பாசுரம், என் பின்னவன் பெற்ற செல்வம், என்ன பரதன்னா வேறையா, என் தம்பி தானே, என்னுடைய பின்னவனான பரதன் பெற்ற செல்வம் எனக்கு கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறானா சக்கரவர்த்தி திருமகன். அவளுக்குள்ள பேதமே இல்லையா. அதனால என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு. என்னின் உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காலம் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். அப்பா, இந்த எங்க அப்பா கொடுத்த கைங்கரியத்தை சிரசி மேல கொண்டு நான் தலையாய கடமையாக நான் தரிச்சுண்டு மின்னொளிர் காலம் போகின்றேன், இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன் அப்படிங்கிறது. மின்னொளிர் காலம்னா பிக்னிக் போற மாதிரி. அவ கைகேயி சொன்னது தண்டனை கொடுக்கிற மாதிரி சொன்னாலாம். பூழி வெங்கானம் நன்னி, அதாவது கல்லும் முள்ளும் இருக்கக்கூடியதான வனத்துல நீ ஒரே வனத்துல இருந்துடாதபடிக்கு வனேன வனங்கத்துவான்னு மாறி மாறி போகணும்னு தண்டனை மாதிரி கொடுத்தாலும். ஆனா ராமன் சொல்லும் பொழுது மின்னொளிர் காலம், நான் சுற்றுலா போற மாதிரி நான் போயிட்டு வரேன், இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன் அப்படின்னு அம்மாவனிடத்துல விடை பெற்று கௌசல அம்மாவனிடத்துல நடந்த விஷயத்தை சொல்லி அவளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று கட்டினவளான சீதையின் இடத்துல போய் அவளிடத்துல விடை கொள்ளும் பொழுது நானும் கூட வருவேன்னு பிராட்டி சொல்ல, எங்க ராமன் இருக்கிறானோ அங்கதான் எனக்கு அயோத்தின்னு சொல்ல, ராமனை விட்டு ஒரு க்ஷணம் நான் பிரிய மாட்டேன்னு